ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஃபேபர் எலக்ட்ரிக் வாட்டர் கெட்டில். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர்ஸ். இதை அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் வென் வாட்டர் பாயில்ஸ், ஓவர் ஹீட் அண்ட் பாயில் ட்ரை சேஃப்டி கட் அவுட், டிட்டாச்சபிள் ஜக் கெட்டில் வித் பவர் பேஸ், ஹிஞ்ச்டு அண்டு லாக்கிங் லிட். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றுற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி லாக் லிட்டு கொடுத்துருக்காங்க, கூல் டச் ஹேண்டில், 360 பேஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபினிஷ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கெட்டில். அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 220 240, ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸு, கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 0.93 kgs இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளர என்னென்ன பேக்கேஜ்குள்ளார இருக்குன்னா ஒரு மெயின் யூனிட், ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து இவங்க போட்டிருக்கிறது என்னென்னா 1850 போட்டிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750க்கு கிடைக்கிது. இதிலே பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 850க்கு வந்து கிடைக்கிது. வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேஸும் நல்லா தான் இருக்குது, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக்கும் பார்த்திங்கன்னா ஒயர் ப்ளக் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பவர் தாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் ISI சர்டிஃபைடு ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கெட்டியில் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கஸ்டமர் கேர்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கெட்டிலோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், க்ளீனிங் வந்து எப்படி, ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்டு கேர் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, வார்னிங், பிஃபோர் தி ஃபஸ்ட் யூஸ். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. கெட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் நல்லா இருக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க, சாஃப்ட் டச் ஹேண்டில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து லெவல் வந்து நம்ம காட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஓகேன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கெட்டிலில் வந்து வாட்டரை வந்து எப்படி பாயில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 360 பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார கெட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வச்சுருங்க. அந்த பேஸ்க்கு மேலே இதை வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பவர் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெட்டிலில் உள்ள சுவிட்சையும் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா ஒரு லைட் இண்டிகேஷன் வந்து காட்டும். அதிலே உள்ளரே கெட்டில்குள்ளரே பார்த்துருக்கீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணணும், மினிமம் எவ்வளோ யூஸ் பண்ணணுங்கிற இண்டிகேஷன்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. உடனே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் வந்து ஹீட் ஆகுது. உங்களுக்கு தேவையான அப்படியே ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்மளாவே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கெட்டிலை வந்து எடுங்க. பாருங்கள், எல்லாம் குயிக்காகவே ஹீட் ஆகிடுச்சு. இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த இதுக்கு. அந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ஓகே. ரொம்ப நிறையா வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஓகே, இது இந்த நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து இது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராடக்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.